கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. பண வசதி, பொருள் வசதி, வருமானங்கள், சம்பாத்தியத்துக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஒன்று நீங்கள் தெய்வீகமான விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினச்சிங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்கறது வேண்டாம், அந்த பணங்கள் திரும்ப வராது. அது இல்லாமல் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் ஷூரிட்டி போகிறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய மூமெண்ட் இந்த வாரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு, நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை, பட் ஏர்னிங் சுமாராக இருப்பதற்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த வாரத்தில் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், வியாதிகள் ஏற்பட்டு விலகும். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நார்மலாக தான் இருக்கும். தேவையில்லாத எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க.